ஓம் முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ நலமாக வாழ்வதற்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தேவைப்பட்டதோ, எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனை விஷயங்களையும் ஒன்று விடாமல் நான் செய்து முடிப்பேன். உனக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சற்று தள்ளி வைத்து உன் மனமும் உன்னுடைய இல்லமும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும்படி நான் நிகழ்வுகளை அமைத்து தருவேன். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நான் முழுமையாக அறிந்திருப்பதால் உன் வாழ்விற்கு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் தள்ளி வைத்து உனக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய சாதகமான விஷயங்களை எல்லாம் உன் அருகில் நான் வரச் செய்திடுவேன். உன்னுடைய வீட்டிற்குள் நான் இப்பொழுது நுழைந்து விட்டேன். பல சுப செய்திகளும் சுப நிகழ்வுகளும் உனக்கு கிடைக்கும். இது நாள் வரை தாமதமான விஷயங்கள் எல்லாம் எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் இனி சுலபமாக விரைந்து உடனடியாக என்னால் நடத்தி கொடுக்கப்படும். இந்த முருகன் உனக்கு ஆதரவாக உறுதுணையாக பக்கபலமாக எல்லா விஷயங்களிலும் செயல்படுவேன். என் அன்பு குழந்தையாகிய நீ எந்த ஒரு தீய எண்ணங்களும் இல்லாமல், எந்த ஒரு தீய எண்ணங்கள் உன்னுடைய மனதில் நீ உதிக்கக்கூட தயாராக இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். நல்ல எண்ணங்கள் உன்னிடத்தில் நிரம்பி இருக்கின்றது. அதனால் இந்த முருகனுடைய வாசம் உன்னிடத்தில் அதிகமாகவே காணப்படுகின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தித்து கொண்டு வருகின்ற அத்தனை துன்பங்களையும் துயரங்களையும் துடைத்துவிட்டு அதே இடத்தில் மகிழ்ச்சியை பேரானந்தத்தை அள்ளி கொடுக்க இந்த முருகன் எப்பொழுதும் உன்னோடு துணை வருவேன். பிறர் உன்னை எப்படி நினைத்தாலும் சரி, அதை பற்றி நீ சிறிதும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய பாதையில் நீ சரியாக நேராக சென்று கொண்டே இரு. இந்த முருகனின் மீதும் உன்னுடைய இலக்கின் மீதும் மட்டும் அதிகமான கவனத்தை வைத்து செயல்படு. உன்னை குறை கூறுபவர்களின் வார்த்தைக்கோ உன் மனதை காயப்படுத்துபவர்களுடைய செயலுக்கோ நீ எப்பொழுதும் உன் மனதில் இடம் கொடுத்து கொண்டு இருக்காதே. குப்பைகளால் மனதை நிறைப்போதை காட்டிலும் என் அன்பு குழந்தையே, மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு சற்று இறைவனை நினைத்தால் போதும். உன்னுடைய வாழ்க்கையில் பல மடங்கு இன்பம் வந்து கொண்டே இருக்கும். கோடி கோடியாக கொட்டி கொடுத்து எனக்கு பூஜைகள் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புவது இல்லை. மனமாற என்னை முருகா குமரா என்னை காப்பாற்றி எனக்கு உதவிடு என்று அழைக்கும் பக்தர்களுடைய கூக்குரலை கேட்டு ஓடோடி வருபவன் நான். எந்த நிலையிலும் என்னுடைய பக்தர்களை தாழ்ந்து போக விடாமல் வாழ்க்கையில் உயரத்தை அடைய செய்பவன் நான். உன்னை எப்படி அப்படியே விட்டு விடுவேன் என்று நீ நினைக்கின்றாய்? உன் பிரச்சனைகளை நான் கண்டு கொள்ளவில்லை என்று எப்படி நீ நினைக்கின்றாய்? கண்டும் காணாமலா இந்த கந்தன் உன் மீது நான் இருப்பேன். உன் மீது கருணை மழையை பொழிந்து கொண்டிருக்கின்றேன். உன் மீது முழு கவனத்தை நான் செலுத்தியபடி இருக்கின்றேன். உன் வேண்டுதல்கள் இன்னும் நிறைவேறிய பாடு இல்லையே என்ற கவலை உனக்கு. என் அன்பு குழந்தையே, அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை எல்லாம் முழுவதுமாக அகற்றி ஒரு நிரந்தர இன்பத்தை அது உனக்கு கொடுக்கும்படியாக மாற்றி உன் கரங்களில் ஒப்படைக்க வந்திருக்கின்றேன். வேலைகள் அனைத்தும் முடியும் தருவாய் இது. சற்றும் நீ இந்த நேரம் என் மீதிருக்கும் நம்பிக்கை குறைத்து கொள்ளாமல் இருக்க வேண்டும். இந்த முருகனுடைய துணை வாழ்நாளையும் தாண்டி தலைமுறை தலைமுறைக்கும் உனக்கு வந்து கொண்டே இருக்கும். எப்பொழுது எல்லாம் கந்தா குமரா முருகா என்று என்னை மனமாற உருகி அழைத்து வேண்டி நின்றாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் சர்வ நிச்சயமாக நடந்தே தீரும். எந்த ஒரு மனக்குறையும் இல்லாமல் மன திருப்தியோடு நீ வாழக்கூடிய அனைத்து வழிவகைகளையும் நான் உனக்காக செய்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கையில் முருகா என்ன செய்தாய், இன்னும் எதுவுமே நடக்கவில்லையே என்று புலம்புவதை விட்டுவிடு. மனக்குறையை விட்டுவிடு. எந்த ஒரு குறையும் இல்லாமல் நிறைகளோடு மன திருப்தியோடு நான் உன்னை வாழ வைப்பேன். என் அன்பு குழந்தையே, உனக்காக யாருமே இல்லையே, தனித்து இருக்கின்றோமே என்று எல்லாம் கவலை கொள்ளாதே. உன் மீது அக்கறை கொள்ள, அன்பு காட்ட, பாசத்தை பொழிய, உன் நலனை கருத்தில் கொள்ள அனைவரும் உன்னை சுற்றி இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர்கள் யார் யார் என்று கண்டுபிடிப்பதில்தான் உனக்கு குழப்பம் நிலவுகின்றது. நான் அடையாளம் காட்டுவேன். யாரெல்லாம் உன்னுடைய மனதின் விருப்பங்களை நிறைவேற்ற முற்படுகின்றார்களோ, அதை பற்றி பேசுகின்றார்களோ, அதில் உன்னுடைய முயற்சியை செய்ய அவர்கள் தூண்டுகின்றார்களோ, ஏதோ ஒரு வகையில் அவர்கள் உன்னுடைய விருப்பத்திற்கு துணை போகின்றார்களோ, அவர்களெல்லாம் உனக்கு நன்மையை நினைப்பவர்கள். உன் வாழ்வில் நீ அவர்களை எப்பொழுதும் தவறவிடக்கூடாத நபர்கள் என்பதை தெரிந்து கொள்.
யாரெல்லாம் உன்னுடைய விருப்பத்திற்கு முட்டுக்கட்டையாக இருக்கின்றார்களோ, உன்னை வேறு பாதையில் திசை திருப்ப முயற்சிக்கின்றார்களோ, அவர்கள் எல்லாம் உன்னுடைய நலனை கெடுக்க முயற்சிப்பவர்கள் என்பதை தெரிந்து கொள். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய விருப்பம் மிகவும் சரியானதாக இருக்கும் பட்சத்தில் இந்த முருகனுடைய துணை என்றென்றும் உனக்கு வந்து கொண்டே இருக்கும். என் பக்தர்கள் எப்பொழுதும் தவறான விஷயங்களை பற்றி சிந்திப்பதும் இல்லை, தவறான விருப்பங்களை கொண்டிருப்பதும் இல்லை. நேர்மையான முறையில் கண்ணியம் குறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்னுடைய பக்தர்களை நான் தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன். பிறர் மத்தியில் வளர்ச்சியை காண வைப்பேன். வாழ்க்கையில் முன்னேற்றம் என்றால் என்ன என்பதை முழுவதுமாக நீங்கள் அறியும்படி அந்த வாழ்க்கையையே பரிசாகவும் கொடுப்பேன். பல நல்ல விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்து உன்னை நான் ஆச்சரியப்படுத்துவேன். இது நாள் வரை தாமதமான விஷயங்கள் எல்லாம் அதை தடைகளை எல்லாம் அகற்றிக்கொண்டு உனக்கான நல்ல விஷயங்களாக மாறுவதை கண்கூடாக பார்த்து மகிழ இருக்கின்றாய். உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்கப் போகும் இன்பங்கள் என்பது இனி ஏராளமானதாக இருக்கும். பறந்து விரிந்த ஆகாயம் எப்படி நட்சத்திரத்திற்கும் மேகத்திற்கும் சூரியனுக்கும் சந்திரத்திற்கும் அடித்தளமாக விளங்குகின்றதோ, அப்படி உன் வாழ்விற்கான இன்பத்திற்கும் சந்தோஷத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் அன்பிற்கும் பாசத்திற்கும் அடித்தளமாக நான் விளங்குவேன். ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு பாதுகாவலனாக இருந்து உன்னை வழி நடத்துவேன். எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று மனதிற்குள் கனவு கோட்டையை கட்டி வைத்திருக்கின்றாயோ, அந்த கனவு கோட்டையை சிறிதும் கலைக்காமல் நான் அதை அத்தனையையும் நிஜமாக்கி தருவேன், நினைவாக்கி தருவேன். என்னுடைய பக்தர்கள் கஷ்டப்படுவதை ஒரு நாளும் நான் பார்க்க விரும்புவது இல்லை. மனம் மகிழ்ந்து நீங்கள் எனக்கு ஓடோடி வந்து நன்றி கூறத்தான் நானும் விரும்புகின்றேன். மலை மேல் அமர்ந்திருக்கும் நான் என் பக்தர்களின் மனதிலும் அமர்ந்திருக்கின்றேன். உங்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் கூட அமர்ந்திருக்கின்றேன். எல்லா ரூபங்களிலும் நிறைந்திருக்கும் நான் உன் வாழ்விற்கு தேவையான அருளை அவ்வப்பொழுது கொடுத்து கொடுத்து மகிழ்ந்து கொண்டும் இருக்கின்றேன். நிரந்தர சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்க விரும்புகின்றேன். தற்சமயம் நீ எந்த பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து இக்கணமே என் அருளால் முழுவதுமாக வெளிவந்து விடுபட்டு விடுவாய். உன் மனதின் விருப்பப்படி நீ செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் செய்து முடிப்பாய். யாரிடமெல்லாம் மாற்றம் வர வேண்டும், அந்த மாற்றம் வந்தால் நம் வாழ்விற்கு மிகவும் நன்மை என்று நினைக்கின்றாயோ, அந்த இடத்தில் நீ எதிர்பார்த்த மாற்றம் நிச்சயம் வரும். திடீர் மாற்றம், திடீர் திருப்பம், ஏகப்பட்ட நன்மை, மின்னல் வேகத்தில் அதிசயம் என அனைத்து அற்புதங்களும் இனி உன் வாழ்வில் நடக்கும். நல்லது நடக்கும்.